3 பகுதி ரோடாக இருக்கு. உங்க பிளாட்டுக்கு கடைக்கு பெரிய அளவு 40க்கு 60 பிளாட்டு. அம்பாள் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணின் அன்பான வணக்கங்கள். இது ஒரு 40க்கு 60 பிளாட்டு, நல்ல அளவு, சிறந்த அளவு. ஸோ இதில் பாருங்க, கிழக்கு பகுதி ஈஸ்ட் பக்கம் ரோடு, ஈஸ்ட் நார்த் பக்கம் ரோடு. இது நார்த்துனா வடக்கு. நிறைய அன்பர்கள் நீங்க தமிழ்ல சொல்லுங்க சார்ன்றாங்க. இது எல்லாருக்கும் எளிமையா புரியணுங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ கிழக்கு ரோடு. ஸோ இதுலேயே நீங்கள் வாசல் வச்சுக்கலாம், வடக்கு பக்கத்தில் வாசல் வைத்து கொள்ளலாம். ஸோ அப்போ வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் கார்னருக்கு உண்டான கிரகம் யாருன்னா குரு பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருப்பார். இருந்தால்தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட ஒரு பிளாட்டை வாங்கிக்குவீங்க. ஸோ இதில் தாராளமாக வீடு கட்டி கொள்ளலாம். இப்போ இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா, கிழக்கு தெருக்குத்தருக்கு கிழக்கு ரோடு வருது, வடக்கு ரோடு வருது. இது கன்னி மூலைன்னு சொல்றது, இதற்கு தென்மேற்கு கன்னி மூலைன்னு சொல்றதுல ஒரு ரோடு குத்து வருது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்னி மூலை தெருக்குத்தோட வந்துச்சுனாலும் இதுல நீங்க வாசல் வச்சுக்கலாமா? வச்சுக்கவே கூடாது. அப்ப இது எப்படி செயல்படலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இதை ஸ்ட்ரைட்டா இப்படி பிரிச்சிருங்க, இதோட விட்டுருங்க. தெருக்குத்தோட இருக்கிறது தனியா இந்த இதுல இருந்து வர்றத ஒரு கடையை நீங்க பிரிச்சு விட்டுருங்க. உங்க பிளாட்டுக்கு உண்டான அமைப்பு இந்த அமைப்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 20 அடி, அப்ப 40க்கு 40 இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கடைசி 20 அடி எடுத்துக்காதீங்க. இந்த தெருக்குத்து பத்தி பிளான் எப்படி பார்க்கறது, பூஜை அறை அமைப்பு, யோகம், கரணம், இது மாதிரி நிறைய டீட்டெயில் வருகின்ற 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறுக்குள்ள ஒரு கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் நடக்க போகுது. தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் நண்பர்களே.